கார்த்திக் தீபா சீரியல் February 9 நாளைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கார்த்திக் வந்து நேராக அந்த ஜவுளி கடைக்கு போயிட்டு நேராக அவங்க கிட்ட இது மாதிரி நேற்று எங்கள் வீட்டிலேருந்து அண்ணி ஐஸ்வர்யா அண்ணி புடவை எடுக்க வந்தாங்களா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் எடுக்க வந்தாங்க, இது மாதிரி எப்போவுமே வந்து கலர்ஃபுல்லான புடவை தான் எடுப்பாங்க, ஆனால் நேற்றுன்னு பார்த்து அவங்க இன்னமும் வெள்ளை புடவை எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்திக் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, ஆகா இது எல்லாத்துக்குமே காரணம் ஐஸ்வர்யா அண்ணி தான், இது எப்படி நான் போயிட்டு அம்மா கிட்டே சொல்கிறது அப்படின்னு. இன்னொரு பக்கம் மீனாட்சி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, தம்பி என்ன தம்பி அவள் இப்படிப்பட்ட ஆளாக இருக்கா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இதை வந்து நான் யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்க முடியாது, நான் கண்டிப்பாக வந்துட்டு அம்மாட்ட சொல்லி தான் ஆகணும், ஏன்னா அம்மா வந்து தீபாவை தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி உங்களுக்கு நான் எப்போவுமே ஆதரவாக இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மீனாட்சியும் கார்த்தியும் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததோட நேராக அபிராமியை பார்த்து, அம்மா உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அபிராமி கேட்குறாங்க, என்ன கார்த்தி ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம்மா தீபாவோட பிரச்சனையை பற்றி தான் பேச போகிறேன் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, என்னப்பா அதுக்குள்ளேயும் அந்த தீபா எல்லாத்துக்கிட்டையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாளா அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, அம்மா இது வரைக்குமே தீபா என்கிட்ட ஒரு வாரத்தை கூட பேசவே இல்லை, அவங்கக்கிட்ட என்னாச்சுன்னு வரைக்கும் கேட்டேன், அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, சரிப்பா இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த புடவையை வந்து தீபா தான் மாற்றி வச்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கள, தீபாவை தான் நீங்கள் புடவை எடுக்க சொல்லியிருக்கீங்க, அப்படி இருக்கையில் எப்படி தீபா வந்து வெள்ளை புடவையை வாங்கி வைப்பாங்க அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, அவளுக்கு அப்பையிலேருந்து என் மேலே கோவம்ப்பா, அதான் என்னை வந்து அந்த சபையில் அவமானப்படுத்துறதுக்காக அப்படி பண்ணிட்டா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்னம்மா இது குருட்டுத்தனமாக யார் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்பிடுவீங்களா, இங்கே பாருங்கள் நான் இப்போவே போயிட்டு தீபாவோட ரூமில் தீபா எடுத்த புடவை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேராக தீபாவோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போய்ட்டு கார்த்தி பீரோவில் தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம தீபா போய் கேட்குறாங்க, சார் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஒரு நிமிஷம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள புடவை எடுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம தீபா ஷாக் ஆகி, சார் இதுதான் நான் எடுத்து வச்ச புடவை அப்படின்னு. அப்போ கார்த்தி தீபாவோட கை பிடிச்சி அழைச்சிட்டு வராரு. அப்போ அபிராமி தீபாவை பார்த்துட்டு கோவப்படுறாங்க. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, அம்மா நீங்கள் தீபாவை மறைக்காங்க, இது வரைக்குமே தீபா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட உங்களை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு. அப்போ கார்த்தி நேராக அந்த புடவையை தூக்கி போட்டுட்டு, அம்மா இதுதான் தீபா எடுத்த புடவை அப்படின்னு. அப்போ அபிராமி கேட்குறாங்க, இந்த புடவையை எதுக்காக தீபா மாற்றி வச்சா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அந்த புடவையை மாற்றி வச்சது தீபா கிடையாது, ஐஸ்வர்யா அண்ணி, காலையிலேயே ஐஸ்வர்யா அண்ணி என்னுடைய ரூமுக்கு வந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு செம்மையாக ஷாக் ஆகுறாங்க அபிராமி. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, தம்பி இப்போ எதுக்கு இந்த பிரச்சனையில் என்ன இழுத்து விடுறீங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் தான் வந்து அந்த புடவையை மாற்றி வச்சிங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யோட ஹஸ்பண்ட் கிட்ட ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா நீங்கள் இருக்கும் பொழுதே என்னை எப்படி மட்டம் தட்டி பேசுகிறாங்கன்னு, இதெல்லாம் எனக்கு தேவையா, அத்தைக்கு ஒரு அவமானம் அப்படின்னா அது எனக்கும் தானே அவமானம், அப்புறம் எப்படி அவங்க அப்படி சொல்லலாம் அப்படின்னு. அப்போ நம்ம ஐஸ்வர்யோட ஹஸ்பண்ட் ஈரா கார்த்தியை பார்த்து, கார்த்தி நீ தேவையில்லாமல் வந்துட்டு பழி போடுற, இதுக்கும் கார்த்திக் ஐஸ்வர்யாவுக்கு எந்த வித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் ஐஸ்வர்யா அண்ணி தான் மாற்றி வச்சாங்க அப்படிங்கிறதுக்கும், ஐஸ்வர்யா அண்ணி வெள்ளைப்படவை கடையில் தான் எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யாவோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, யாராச்சும் ஐஸ்வர்யாவை மாட்டி வரதுக்காக இப்படி பண்ணியிருக்கலாம்ல, ஏன் உன் பொண்டாடி இப்படி பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம அபிராமி, ஐயோ நிறுத்துங்க சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்ல. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா தப்பு பண்ணது ஐஸ்வர்யா, அவங்கள தண்டிக்க முடியுமா முடியாது அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா இந்த வீட்டோட மூத்த மருமகளை என்னால் திட்ட முடியாது அப்படின்னு. அப்போ டக்குன்னு நம்ம கார்த்தி சொல்கிறாரு, ஓ அப்படியா, அப்போ நீங்கள் தப்பு பண்ணுறவங்களுக்கு தானே போவீங்க, அப்போனா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை கூட்டிகிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு.